நம்ம இன்றைக்கி என்ன ஆக்டிவிட்டி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னாக்கா, குழந்தைங்க பென்சிலை பிடிச்சி ஹோல்ட் பண்ணி எழுதுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஸோ அதை எப்படி நம்ம மாற்றலான்னு பார்க்கலாம். வீட்டில் இருக்கிற பழைய ஷாக்ஸ் எடுத்து அதை நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கிட்டு, கத்திரிக்கோல் எடுத்து அந்த ஷாக்ஸில் கட் பண்ணி 3 ஓட்டை போடணும். அது எப்படி கட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னாக்கா, மிடில் ஃபிங்கரு இண்டெக்ஸ் ஃபிங்கருக்கும் 2 ஓட்டை போடணும். நடுவில் கேப் வந்து ஒரு 1/2 இன்ச்சு இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். அதே மாதிரி தம் ஃபிங்கருக்கு ஒரு 1 இன்ச்சு கேப் இருக்கிற மாதிரி நம்ம கட் பண்ணிக்கணும். கட் பண்ணிவிட்டு அதை இப்போ குழந்தைங்களுடைய கை விரலில் மாட்டுற மாதிரி மாட்டணும். எப்படி மாட்டணும்னு பார்த்தீங்கன்னாக்கா, மிடில் ஃபிங்கரும் இண்டெக்ஸ் ஃபிங்கரும் 1/2 இன்ச்சு கேப் இருக்கு இல்லைங்களா, அதில் மாட்டுற மாதிரி கை விரல அழுத்துற மாதிரி உள்ள சொருகிற மாதிரி சொருகணும். அப்புறம் அதுலேருந்து ஒரு இன்ச்சு கேப் விட்டு இன்னொரு ஓட்டை இருக்கு இல்லைங்களா, அதில் வந்து நம்ம தம் ஃபிங்கரை உள்ளே இன்சர்ட் பண்ணணும். அதாவது பிடிக்கிற மாதிரி, பென்சிலை பிடிக்கிற மாதிரி நம்ம செட் பண்ணிக்கலாம். பாருங்கள், பென்சிலை பிடிக்கிற மாதிரி நம்ம செட் பண்ணியிருக்காங்க பாருங்கள். அழகாக உள்ளே செட் பண்ணுறாங்க பாருங்கள். கரெக்டாக இருக்குது பாருங்கள். இப்போ அந்த குழந்தைங்க வந்து பென்சிலை கொடுத்து எழுதுகிறப்ப அவங்களுக்கு ஒரு க்ரிப் இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ பாருங்கள், நோட் புக் கையில் கொடுத்து பென்சிலையும் கையில் கொடுத்து அவங்க வந்து எழுதுகிறப்ப பார்த்திங்கனாக்கா கையில் வந்து அவங்களுக்கு ஒரு க்ரிப் இருக்கிற மாதிரி இருக்கும். கரெக்டாக பென்சிலை ஹோல்ட் பண்ணிவிட்டு அவங்க எழுதுவாங்க பாருங்கள். அந்த குழந்தை அழகாக எழுதுகிறாங்க பாருங்கள். ஸோ இது ஒரு நல்ல ஒரு டிப்ஸுங்க. நீங்கள் வீட்லேயும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். சூப்பர், வெரி குட். பாருங்கள், குழந்தை அழகாக எழுதி பாருங்கள். 3 ஃபிங்கரை அழகாக யூஸ் பண்ணிவிட்டு ஒரு க்ரிப் இருக்கிற மாதிரி இருக்கும். அழகாக கோடு போடுறாங்க பாருங்கள். இல்லை, இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். அது ஷாக்ஸ் நல்லா துவைச்சிட்டு சுத்தமாக இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணுங்கள்.